Hello guys, இது நம்ம சேனல் BMR Ari Stars. இன்னைக்கு நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ்ல 3D எஃபெக்ட்ல ஒரு ஃப்ளார் டிசைனை எப்படி ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சில்க் காட்டனில் சர்க்கிளாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி ஃபயர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 12 பீஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கிளை நான் 2 வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். இதோட எட்ஜில் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது பேக் சைடில் இருக்க கிளாத்லாம் அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி 3D எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். அதோட எட்ஜில் நான் ஜஸ்ட் 2 வாட்டி மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண வேண்டாம். சேம் இதே மாதிரியே அடுத்தடுத்த பீஸை ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே செகண்ட் லேயர் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவும் சேம் அதே மாதிரியே ஒவ்வொரு பெட்டல்ஸையும் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்டே எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 லேயரும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த சென்டரில் இருக்க ஸ்டிச்சஸ்லாம் மறையிறதுக்கு நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாருக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே நான் டியூப் பீட் கொடுக்குறேன். 2 டியூப் பீட் கொடுக்க போகிறேன். ஒன்று அந்த ஃப்ளார்லேருந்து கிராஸாக வரா மாதிரி, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கிராஸாக வர மாதிரி இன்னொரு டியூப் பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு சென்டரில் நான் ஒரு ஃப்ளார் ஜமிக்கி கொடுத்து உள்ள ஒரு கோல்டன் கலர் பீட் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வெறும் ஃப்ளாரோடு முடிக்காமல் எதுக்கு இந்த குட்டி குட்டி ப்ரூச் ஒர்க்லாம் போட்டு காட்டேன்னா, இப்போ ஒரு ப்ளவுஸ்லலாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் நான் ஜஸ்ட் பேசிக்ஸ்லாம் நான் சொல்லி தந்துடுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். இப்போ இந்த டியூப் பீட் பக்கத்தில் நான் அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த சமிக்கி யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சைடு நல்லா ஓப்பன் ஆகியிருக்க மாதிரியும், ஒரு சைடு நல்லா எட்ஜஸில் க்ளோஸ் ஆன மாதிரியும் இருக்கும். இந்த சமிக்கியை நான் அப்படியே பக்கத்தில் ரவுண்ட் டைப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இது பார்க்க நமக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி கிடச்சிரும். இப்போ இதோட சென்டர்லேயும் நான் ஒரு குட்டி ஃப்ளார் ஜமிக்கி அது கூட கோல்டன் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். அடுத்து இதுக்கு பக்கத்தில் நான் ஒரு ஃப்ளவர் ஜமிக்கி அதுக்குள்ளே கோல்டன் பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை சுற்றி பெட்டல்ஸ்க்கு இடையில இருக்க கேப்லலாம் நான் லீஃப் ஜமிக்கி அதுக்கு சென்டரில் நான் கட் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பண்ண ஃப்ளாருக்கும் நமக்கு லீஃப் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு சமிக்கியை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு கிராஸாக 2 சமிக்கி அதோட சென்டரில் கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இன்னொரு லீஃப் சமிக்கியை ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த டியூப் பீட்க்கு சென்டரில் எம்டிஆர் இருக்க ஸ்பேஸில் நான் திலகம் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். அடுத்து இந்த டிசைனில் கொஞ்சம் கேப் இருக்க இடத்துலலாம் நான் நார்மல் ஒயிட் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நான் ஒன் சைடு மட்டும்தான் பண்ணி காட்டியிருக்கேன். இதை இந்த ஃப்ளாரை சுற்றியும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் வெறும் இந்த பேசிக் ப்ரூச் ஒர்க் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ப்ரூச் ஒர்க்கும் அடிஷ்னலாக ஆட் பண்ணல. ஸோ மறக்காமல் இந்த பேசிக் ப்ரூச் ஒர்க்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸில் லெஹங்காஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ரொம்பவே ப்ரூச் ஒர்க் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுலேயும் இந்த பேசிக்கான எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த மாதிரி இன்னும் க்ரியேட்டிவான நிறைய ப்ரூச் ஒர்க் டிசைன் நம்ம கிளாஸில் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.